இந்திய அணி பார்த்தீங்கன்னா, தற்போது துபாய்ல இருக்காங்க. வேகப்பந்து வீச்சுத் துறை மட்டுமே சற்று பலமில்லாமல் இருக்காம். பும்ரா இல்லாத காரணத்தினால முகமது ஷமிய மட்டுமே நம்பியிருக்கிற நிலையில, அவங்க இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடர்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. மேலும் ஐசிசி தொடருடைய அனுபவமற்ற அர்ஷதீப் சிங், ஹர்ஷித் ராணா ஆகியோர் எப்படி செயல்பட போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இந்திய அணியுடைய பவுலிங் கோச் மார்னே மோர்கல் திங்கட்கிழமை இரவு சவுத் ஆப்பிரிக்காவிற்கு புறப்பட்டு சென்று விட்டதாக தகவலுமே கிடைச்சிருக்கு. அவருடைய தந்தை இயற்கை எதியதால உடனே புறப்பட்டு சென்று விட்டதாகவும், மோர்கல் எப்போது இந்திய அணிக்கு திரும்புவார் அப்படின்றது இன்னமுமே தெரியலையா. சோ ஒரு நாள் ஃபார்மட்ல இந்திய அணி வங்கதேசத்திற்கு எதிராக 32 முறை வென்றுள்ளது, 8 முறை வங்கதேசம் வென்றுள்ளது. இந்தியா வங்கதேசத்துல போட்டிகள் நடைபெறாமல் வெளிநாடுகள்ல 2 அணிகளுமே 10 முறை மோதி இருக்காங்க. இதுல இந்தியாவிற்கு 8 வெற்றிகள் கிடைச்சிருக்கு. இருந்தாலுமே வங்கதேசத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. கடந்த 5 ஒருநாள் போட்டிகள்ல வங்கதேச அணி 3 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. 2023ஆம் ஆண்டுல நடைபெற்ற ஆசிய கோப்பையில சூப்பர் 4 சுற்றிலுமே இந்தியாவை வங்கதேச அணி தோற்கடிச்சிருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போட்டி ரொம்ப விறுவிறுப்பாகவுமே இருக்கும். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.